மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோவை நீலாம்பூர் புறவழிச்சாலையில் MYV3 ஆட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்ட விவகாரத்தில் சிங்காநல்லூர் போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றின கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், எதற்காக போலீசார் 5000 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டத்தில் நேற்று நீலாம்பூர் பகுதியில தனியார் நிறுவனத்திற்கு அந்த நிறுவனத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டனர். அதாவது கடந்த 19ஆம் தேதி கோவை மாநகர காவல் நிலையத்துல 5 பிரிவின் கீழ் அந்த நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு பதிவுப்பட்டது. இந்த வழக்கை எதிர்த்து அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக இந்த 5000க்கும் மேற்பட்டோர்கள் அந்த பகுதியில் நேற்று திரண்டு ஆட்சியரிடம் மனு கொடுக்க வேண்டும் என திரண்டிருந்தனர். இந்த சூழல்ல அந்த பகுதியில் அவங்க திரண்ட போது போக்குவரத்து நெரிசல் மற்றும் அனுமதியின்றி அந்த பகுதியில ஒன்று சேர்தல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக அந்த இடத்துல ஒன்று சேர்ந்ததாக உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் சிங்கநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதே சமயம் அங்கு நேற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறா இருந்தது வீடியோ மற்றும் புகைப்படங்களாக போலீசார் எடுத்து வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த இவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள், திட்டமிட்டு ஒன்று சேர்ந்தார்களா, யாராவது ஒன்று சேர்த்தாங்களா என்ற கோணத்திலையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் மீது மோசடி புகார் ஒன்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழல்ல 2வது வழக்காக இவங்க அனுமதியின்றி கூடியதாக இவர்கள் மீது சிங்கநல்லூர் போலீசார் காவல் நிலையத்துல 2வது வழக்கு பதியப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.